உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அவார்ட் கொடுக்கணும்னு தெரியும், யாருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் பின் ஹாப்பியர். யாருக்கு வேறு யார் கொடுத்தாலும் இவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்திருக்குமா, இவ்வளோ இதுவாக இருந்திருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு உங்களை பார்த்ததுலையும் சரி, நீங்கள் இப்போ என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. பட் ஆனால் இதை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். சரி, 50 பைசாலேருந்து ₹1 தான் மாற்றிருக்கீங்கல்ல, ₹1 மட்டும் அது அப்படியே ஏற்றணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? ஏன் ஏற்ற மாட்டேன், இதே ₹1 ஏதே எப்பவுமே. அது போதுமா? அப்படியே அதே வச்சு போதும் கண்ணா, சம்பாதிக்க தேவையில்லை. எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும். இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில பண்ணணும்னு எப்பவுமே ஆசையோ? இருக்கட்டும், சாப்பிட்டு ஏழைப்பாளையெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கூலிக்காரெல்லாம் ₹10 கொடுத்து 10 இட்லி வாங்கி சாப்பிட்டு போகட்டும். சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களா? ஆச்சி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நான் ஒருத்தியாக இருக்கிற ஒருத்தரும் கேட்க மாட்டேன். வீட்டுல எத்தனை பசங்க? ஒரே பையன். ஒரே பையன் தான் இருக்கிறேன். பையனா? பையன் எதுவுமே கேட்டதே இல்லையா? அம்மா நீ சும்மா இருமா, நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதமா? கேட்க மாட்டாங்க. நான் வரேன், எனக்கு இட்லி தரீங்களா? நான் 5 குண்டா சாப்பிடுவேன். 6 வந்தாலும் கொடுப்பேன், காசும் கேட்க மாட்டேன். அவங்க பார்த்து கொடுத்தாத்தான் வாங்குவேன். ஒரே நிமிஷம் நம்ம எல்லாருமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டோட நம்ம வாழ்க்கையை வாழறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது எனக்கு பத்தலை, இந்த வேலை பிடிக்கல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வயசு ஒரு 80, என்ன வயசம்மா? 85 வயசு ஆகுது. இன்றைக்கும் அவங்க அவங்க வேலையை பண்ணுறாங்க. அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சோண்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாலே போதும். ஐ திங்க் நம்மளால் உலகத்தை மாற்ற முடியாது, நம்மளால் இந்தியாவையோ பாகிஸ்தானையோ ஸ்ரீலங்காவை நவத்தி வைக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. பட் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரோட லைஃப்பில் அந்த ஒரே ஒரு இட்லி பண்ணுற டிஃபரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஐ திங்க் we will have a better world tomorrow. We should take inspiration from Kamala Thal பாட்டி. அண்ட் பாட்டி, நீங்கள் இதே மாதிரி இன்னும் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணோம். இன்னும் 1 கோடி இட்லி நீங்கள் பண்ணோம். 1 கோடி இட்லி. ஓகே, பண்ணிட்டே இருப்பேன். நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். அதுக்கு நான் காலமாக வரை பண்ணிட்டே இருப்பேன். லீவ்லாம் கிடையாதா? லீவில் தினமுமா? தினமும் இருக்கும். அப்போ என்ன சினிமாக்கு போனோம், எங்கேயாவது வெளியே டாடா போனோம்னா? சினிமாவுக்கெல்லாம் போக மாட்டேன். அதெல்லாம் போக மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சார் ஏதோ புதுசாக ஏதோ இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சார், இந்த க்ரூஸ்லாம்? நம்ம பாட்டியை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம் சார் டாட்டாக்கு. என்ன? ஆமாம், கப்பலில் போயிடலாமா? கப்பலில் கூட்டிகிட்டு போய் பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இட்லி சாப்பிடுவோம். அங்கேயும் இட்லி. சரி, வேற எங்கேயாவது ஊருக்குலாம் போயிருக்கீங்களா? கோயிலுக்கு போவேன். கோவிலுக்கு போவீங்க? இதில் ட்ரெயினில், ஃப்ளைட்டில்? அதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போவேன். பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போயிருக்கீங்களா? கப்பலில் போவோமா? போவோம் சார். இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு உங்களோட ஒரு சில வார்த்தைகள் சார் ப்ளீஸ். இப்போ இட்லி சாப்பிடலான்னு இப்போ இருக்கு எனக்கு. இப்போ எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு நிஜமாலுமே தெரியல. ₹1 இட்லி கொடுத்து இது ஒரு சர்வீஸாக பல பேரோட பசியை ஆற்றிருக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒரு பெரிய விஷயந்தான். உணவு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அம்மாவை பார்த்த உடனே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். இது தொடரணும். கண்டிப்பாக இதற்கான என்ன உதவியாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அம்மாவுக்கு பண்ண தயாராக இருக்கிறோம்.